வணக்கம். நம்ம தமிழக அரசு திட்டங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். நடப்பு நிகழ்வுகளில் இந்த 2021லேருந்து 25 வரை இந்த வருஷத்துக்கு கட்டாயமாக கேட்கலாம். அது கொஞ்சம் இந்த 2021, 22, 23, 24, 25 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1, 2, 3, 4, 5 அப்படி சொல்லுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் 15, அதை மறக்கக்கூடாது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். எடுத்த உடனே நம்ம சாப்பாடு தான். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். இந்த காலை கால்னு வச்சுக்கோங்க. நமக்கு 2 கால் இருக்குது. அதனால் 2022 ஓகேவா. 2 கால்னால் 2022 எப்போ போடுறாங்கன்னா அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கி செப்டம்பர் 15. தொடக்கம் பார்த்திங்கன்னா மதுரை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு கேட்டாவே 2 கால் ஞாபகம் வச்சோம் 2022. அடுத்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நம்ம மகளிர் எப்படி இருப்பாங்கன்னா 3 மாதிரி இருப்பாங்க. 3னா நிலா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. மகளிர் எப்படி இருப்பாங்க 3 மாதிரி இருப்பாங்க. 2023 3னா 2023 மகளிர்னு வந்தாவே 3 மாதிரி இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 இதுவும் அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி தான். இந்த மகளிர் உரிமை திட்டம் நமக்கே தெரியும் இல்லையா. மாதம் நிதி 1000 ரூபா கொடுப்பாங்க. யார் யாருக்குன்னா 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் திருநங்கை எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதம் 1000 ரூபா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஓகேவா. மகளிர்னு கேட்டாவே 3 அப்படின்னு வந்துடும். 2023 அண்ணா பிறந்த நாளைக்கு தான், மறக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விடியல் பயண திட்டம். ஓகே. விடிஞ்ச உடனே சூரியன் ஒன்று தானே வருது. விடியல் வந்தாவே 1 தான் வரும். அப்போ சூரியன் 1 தானே வருது. அப்போ 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021 ஓகே. அந்த சூரியன் எப்படி வருதுன்னா மே கம்மின் சார் அப்படின்னு கேட்டு வருது. மே கம்மின் அப்படின்னு எட்டி பார்க்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். விடிஞ்ச உடனே சூரியன் என்ன பண்ணுது, மே கம்மின்னு எட்டி பார்க்குது. மே அப்படின்னா மே, எட்டி பார்க்குதுன்னா 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விடிஞ்ச உடனே விடியல் வந்தாவே ஒரு சூரியன் தான் வருது. 2021 என்னான்னு நமக்கே தெரியும். இந்த இலவச பயணம் தான். மகளிர் திருநங்கையில் பேருந்தில் இலவச பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெடிஞ்ச உடனே ஒரு சூரியன் தான் வருது. எப்படி வருதுன்னா மே கம்மின்னு எட்டி பார்க்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம்னு ஒன்று இருக்குது. மக்களை தேடி மருந்து வருதுன்னா நம்ம எப்படி லாஸ்ட்டாக ஓடுவோமா ஃபஸ்ட்டாக ஓடுவோமா? ஃபஸ்ட்டு தானே ஓடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு தான் ஓடுவாங்க. அப்போ 2021 எப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த 5 ரூபா டாக்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மக்களை தேடி மருத்துவம் வருதுன்னா ஆஹா 5 ரூபா டாக்டர் வந்துட்டார் அப்போ ஃபஸ்ட்டு ஓடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஓடணும் ஆஹா 5 ரூபா டாக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கிருஷ்ணகிரி சமணப்பள்ளியில் தொடங்கியிருக்காங்க. இது சிகிச்சை பார்த்துக்கோங்க. 45 வயதுக்கு மேற்பட்டவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். மக்களை தேடி மருத்துவம் வருதுனாவே ஃபஸ்ட்டு தான் ஓடணும். எப்படி ஆஹா 5 ரூபா டாக்டர் வந்துட்டார் அப்படின்னு ஓடுவோம். அடுத்து இன்னுயிர் காப்போம் 48ன்னு சொல்லியிருக்கு. இது பாருங்கள், இந்த சாலை விபத்தில் காயமடைஞ்சால் அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவ சேவை அளிக்கிறது தான். 1 லட்சம் வரை மருத்துவ சேவை அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ன்னு சொல்லியிருக்காங்க. ஒத்த உசுர் தான் நமக்கு இருக்குது. அதனால் ஒத்த உசுர்னா 2021. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 48 மணி நேரத்தில் ஒத்த உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021 ஓகே. டிசிம்னா டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிம்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த செங்கல் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48னா 48 மணி நேரத்தில் ஒத்த உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கினா சரி. 2021 முக்கியமாக ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டு முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான திட்டமாக இருந்தால் ஊரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஒத்த உசுறு செங்கல்பட்டு டிசிம் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது தான். அவ்வளோதாங்க. அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம் ஒரு நல்ல திட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல திட்டம்னா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது தான். இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம் ஜனங்களுக்கு நல்ல திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனங்கள்னால் ஜனவரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது தான். 2 கொட்டினீங்கன்னா 4 வந்துடும். 22 பாருங்கள். 22 கொட்டினா கூட இந்த 2 கொட்டினா 4 வந்துடும். அப்படி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது தான். புற்றுநோய் பரிசோதனைனா ஜனங்களுக்கு நல்ல திட்டம்னா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனங்கள்னால் ஜனவரி. அவ்வளோதான். இது 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டம் யூஸ் ஆகும். எந்தெந்த புற்றுநோயும் கொடுத்துருக்கான். வாய் புற்றுநோய், கர்ப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோயும் கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. முக்கியமாக அடுத்து இந்த கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி ஒன்று கொடுத்துருப்பாங்க. 102. இதை மறந்துடாதீங்க. 108 மாதிரி இந்த 102 மறந்துடாதீங்க. கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல திட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். கர்ப்பிணிகளை நல்லா பார்த்துக்கணும். நல்லானா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி பார்த்துக்கணும். கர்ப்பிணிகளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 ஆகஸ்ட் 19 கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த தொலைபேசி எண் 102 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கணும்.
இந்த தொலைபேசி எண்ணில் அவங்கள தொடர்பு கொள்வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேலே தொடர்பு கொள்வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க உடல்நலத்தை பற்றி விசாரிப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல திட்டம். நல்ல திட்டம்னா 4 2024. அடுத்து இந்த நடப்போம் நலம் பெறுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. இது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காரு. பார்த்துக்கோங்க. இந்த நடப்போம் நடந்துக்கிட்டு உதைச்சிருச்சா 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிலா உதைச்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடப்போம் நலம் பெறுவோன்னா 3 நடந்துகிட்டே இல்லைனா நடக்கிறது எப்படின்னா 3 வாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வாக்கு நடக்கிறதுனாவே 3 வாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3னா 2023 அது பார்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொடங்கிய இடம் இந்த முத்துலட்சுமி பூங்கா, அடையாறு, சென்னைன்னு கொடுத்துருப்பாங்க. நடக்கிறதுன்னு வந்தாவே 3 வாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 யாருன்னு நமக்கே தெரியும். அது போதுமானது. அடுத்து இந்த நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். இதுக்கு ஒரு ஃபோன் நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நம்பரை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். 144416. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்புடன் உங்களோடு அப்படின்னு தொடர்பு கொள்கிறாங்க. 14416 14416 அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் அப்படின்னு வந்தாவே எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2022 மனநல சேவை திட்டம். நம்ம மனம் இன்னொரு மனமாக மாறிடுது. அதனால் 2 மனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்புடன் உங்களோடு மனநல சேவைன்னு வந்தாவே மனநலம் அப்படின்னு வந்தாவே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனம் இன்னொரு மனமாக மாறிடுது. 2022 இந்த ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதவி மைய எண் 14416. இந்த நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டமும் இந்த மனம் திட்டம்னு ஒன்று இருக்கும். இது 2மே 2 தான். 2022 தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த மனம் தொலைபேசி எண்ணுனாலும் இந்த 14416 மறந்துடக்கூடாது. இந்த புதுமை பெண் திட்டம் ரொம்ப முக்கியமானது. புதுமை பெண் அப்படின்னாவே புது பெண் ரெடியாக வராங்க. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் தானே இருப்பாங்க. அப்போ புது பெண்ணா 2 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். 2022 இது யாரோட நினைவாக முக்கியமாக மூலூர் ராமாமிர்த அம்மையார் அவங்க பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. புதுமை பெண் புது பெண்ணாவே மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் இருப்பாங்க. 2022 செப்டம்பர் 5 சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 5 சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த புதுமை பெண் திட்டம்னா நமக்கே தெரியும் இல்லையா. அரசு பள்ளியில் 6லேருந்து 12 வரை தமிழ் மீடியமில் படித்து உயர்கல்விக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க இல்லையா. அதுதான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்த மாதிரி பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புதல்வன் ஒரு நல்ல புதல்வன் ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல புதல்வன்னா 4. ஓகே. தமிழ் புதல்வன் நம்ம புதல்வன் ஒருத்தன் இருக்கனாவே அவன் நல்லவனாக தானே இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நல்லவனா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 9 சொல்லியிருக்காங்க. இதுவும் அந்த அரசு பள்ளியில் 6லேருந்து 12 தமிழ் மீடியமில் படித்தா உயர்கல்வி போனால் மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. அதுதான் பெண்களாக இருந்தால் என்ன, ஆண்களாக இருந்தால் என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புதுமை பெண்ணுனாவே புது பெண்ணா 2 பேர் மாப்பிள்ளை பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் புதல்வன் நல்ல புதல்வன் ஞாபகம் வச்சுக்கணும். 4 2024 1000 ரூபா தான். அது மறந்துடாதீங்க. அதே புதுமை பெண்ணா மூலூர் ராமாமிர்தம் அது முக்கியமானது. அவங்க பேரில் கொடுப்பாங்க. அடுத்து இந்த விழுதுகள் திட்டம்னு ஒன்று இருக்கும். நாம் படித்த பள்ளியில் முன்னாள் மாணவராக இருந்தால் நீங்கள் அந்த பள்ளிக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இது ஒரு நல்ல திட்டம். விழுதுகள் நல்லா தொங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆழமான விழுதுகள்லாம் நல்லா தொங்கிட்டு இருக்குது. நல்லானா 4 2024 அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு உதவி செய்யணும். அதுதான் விழுதுகள் திட்டம்னு சொல்லியிருப்பாங்க. விழுதுகள் நல்லா விழுது, நல்லா அடி விழுதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 4 2024 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம்னு சொல்லியிருக்காங்க. எண் எழுத்து 2மே கொடுத்துருக்காங்க. அதனால் 2022 எண் எழுத்து அப்படின்னு வந்தாவே 2022 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா அரசு பள்ளியில் 1லேருந்து 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு 8 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கு அடிப்படை கணித திறன், அப்புறம் பிழையின்றி எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு இதை கற்றுக் கொடுக்குறது தான் அந்த திட்டத்துக்கு பேர் எண் எழுத்து திட்டம். 8 வயசுக்குள்ளே இருக்காங்க. 1லேருந்து 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா கணக்கு போட தரணும், பிழையின்றி எழுத படிக்க தரணும். அதுக்காக இந்த திட்டம் கொண்டாந்துருப்பாங்க. இலக்கு என்னன்னு பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. 2025 ஆண்டுக்குள் மாணவர்கள் அவங்க அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு பெறணும். எழுத்து எண்ணு 2மே தெரியணும். அதனால் 2022 ஓகேவா. ஓகே. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம்னா நமக்கே தெரியும். கொரோனா வந்துச்சு, மாணவன் படிக்க முடியாது. அதனால் மாணவரோட கற்றல் இடைவெளியை சரி செய்யணும். அதுக்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி வருதுன்னா ஃபஸ்ட்டால் ஓடணும். இல்லம் தேடி கல்வி வருதுன்னா ஃபஸ்ட்டால் ஓடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2021 ஃபஸ்ட்னா 2021 அக்டோபர் 27 ஓகேவா. இல்லம் தேடி கல்வி வருதுன்னா அக்கறையாக வருது அப்படின்னு வச்சுன்னா அக்டோபர் 27 2021 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொரோனாவில் கல்வியில் இடைநிற்றல் இருந்திருக்கு இல்லையா. அந்த இடைவெளியை சரி செய்யணும். அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. தன்னார்வ
வச்சு செயல்படுத்திய திட்டம்னு சொல்லியிருப்பாங்க. வகுப்பு எப்போ நடக்குன்னா மாலை 5 to 7 மணி வரை நடக்கும். இல்லம் தேடி கல்வி வருதுன்னா ஃபஸ்ட் ஆளாக ஓடணும் 2021. அடுத்து இந்த நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று இருக்குது. நான் இருக்கேன், முதல்வர் இருக்கார், 2 பேரும் இருக்கோம். நான் இருக்கேன், முதல்வர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அதனால் நான் முதல்வன் திட்டம் 2 பேர்னவே 2022. நான் இருக்கேன், முதல்வர் இருக்காங்க, 2 பேர் 2022 மார்ச் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா இந்த 18 to 25 வயசு இருக்கக்கூடிய இளைஞரோட திறமையை மேம்படுத்தணும். இளைஞரோட திறமையை மேம்படுத்துறதுக்காக இந்த நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு எத்தனை லட்சம் வருஷத்துக்கு எத்தனை லட்சம் இளைஞர் திறமையை மேம்படுத்தணும்னா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞரோட திறமையை மேம்படுத்தணுமோ அதுக்காக கொண்டு வந்தது. வயசு 18 to 25 கொடுத்துருக்காங்க. நான் இருக்கேன், முதல்வர் இருக்கும், 2 பேர் இருக்கும். அப்போ 2னா 2022 மார்ச் 1. அடுத்து இந்த வேர்களை தேடி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல்வர் எங்கே போய் தொடங்கியிருப்போன்னா சிங்கப்பூரில் போய் நம்ம முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. அது என்னென்னா வெளிநாட்டில் இப்போ தமிழர் வாழ்கிறாங்க இல்லையா, அதில் 18லேருந்து 30 வயசு வாழக்கூடிய இந்த தமிழர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா கூப்பிட்டு வரது, ஒரு 2 வாரத்துக்கு சுற்றுலா கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 200 இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா 2 வாரத்துக்கு கூப்பிட்டு வந்து ஜாலியாக அனிமூன் மாதிரி சுற்றி காட்டுறது. அனிமூன்னா இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேர்களை தேடி திட்டம்னா வேர்களை தேடி அனிமூன் போகிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு சுற்றி பார்க்க வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2023 வேர்களை தேடி வந்தாவே அனிமூன் வந்துடும் ஞாபகம் 2023. அடுத்து இந்த தமிழ்நாடு ஈரநில இயக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த தமிழ்நாடு ஈரநில இயக்கம் ஆண்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஈர நிலத்தில் விழுந்தால் முட்டி உடஞ்சி போயிடும். முட்டினா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டி உடஞ்சிருன்னா 3, ஈர நிலத்தில் விழுந்தால் முட்டி உடஞ்சிரும் 2023. அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நீலகிரி வரையாடுனா வரையாடுகளை இந்த நிலா வெளிச்சத்துலேயே போயிட்டு வேட்டையாடிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கணும். 3 வெளிச்சத்துலேயே போயிட்டு வேட்டையாடிடுவாங்க. நீலகிரி வரையாடு, ஏன்னா இரவல் தானே வேட்டையாடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் நீலகிரி வரையாடுனா 3 வெளிச்சத்துலேயே போய் வேட்டையாடி இருக்காங்க 2023 வச்சுக்கோங்க. இது என்னென்னா நம்ம வரையாடு இருக்கு இல்லையா, அதை கணக்கெடுக்கிறது, அதுக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கா, அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வரையாடு திட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் உறுப்பினர் யார் இருப்பாங்கன்னா 4 முழு நேர திட்ட இயக்குனர் இருப்பாங்களாம், 4 முதுகலை ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க, ஒரு மூத்த விஞ்ஞானி இருப்பாங்க. இது காலம் கொடுத்துருக்காங்க 2022லேருந்து 27 வரை இது தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீலகிரி வரையாடு திட்டம் பார்த்துக்கணும். எப்போ வேட்டையாடுவாங்கன்னா 3 வெளிச்சத்துலேயே வேட்டையாடுவாங்க 2023. அடுத்து நீங்கள் நலமா திட்டம். இது ஃபோன் பண்ணி நம்ம முதல்வர் என்ன கேட்பார், என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நலமா அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இருக்குன்னா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இல்லாமல் நாசமாக போயிட்டேன் அப்படின்லாம் ஃபோன் பேசுவாங்க இல்லையா. அப்படி நல்லா இல்லை நாசம் அப்படிலாம் எல்லாமே நாள் ஆரம்பிக்குது, அதனால் 4. நீங்கள் நலமா திட்டம் 2024 மார்ச் 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் தொடங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நலமாக இருக்கீங்களா, இல்லைங்க நான் நாசமாயிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே இருக்கும்போது 4. இந்த நீங்கள் நலமா திட்டம் என்னென்னா நம்ம அரசு திட்டம் நம்மளை வந்து சேர்ந்துருச்சா பொதுமக்கள்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, வந்திருக்கா நல்லா இருக்கீங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் வராங்க. உங்கள் ஊர் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு வராங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் நம்ம மாவட்ட ஆட்சியர் வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்கள் ஊர் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு வராங்க. நல்லா இருக்கான்னா 4, 2024 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னென்னா மாதந்தோறும் 4வது புதன்கிழமை நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் வராங்க. எதுக்காக வராங்க, நல்லா இருக்கா ஊர், அதுக்காக தானே வருவாங்க, பார்க்கறது தானே வருவாங்க. அப்போ நல்லா இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கணும். 4, 2024. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம்னா வந்தாவே உங்கள் ஊர் நல்லா இருக்கான்னு பார்க்க தான் வராங்க. 4 மறந்துடாதீங்க. 2024 மாதந்தோறும் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முகாம் நடக்கும். மக்களுடன் முதல்வர் திட்டம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த மீட்டிங்லாம் போடுறாங்க இல்லையா, இது எப்போ போடுவாங்கன்னா 6 மணிக்கு மேலே ஒரு 8, 9 மணி வரை இருக்கும் இல்லையா. அதனால் 3 வச்சுக்கோங்க. நல்லா 3 வரும்போது தான் அந்த மக்களுடன் முதல்வர் சந்திப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மக்களுடன் முதல்வர் சந்திக்கிறான்னு எங்கள் ஊர் தருமபுரி இரவில் தான் முதலமைச்சர் வந்தார். நல்ல நிலா வந்த பிறகு தான் வந்தார். அப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். மக்களுடன் முதல்வர் வந்து சந்திக்கிறாருன்னது 3லாம் வந்துட்டு பிறகு தான் வருவார். அப்போ 20 தான் வருவார். 3னா 2023. பொதுமக்கள்கிட்ட வந்து அரசு சேவை விரைவாக எளிதாகவும் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம். இந்த பொதுமக்கள்கிட்ட அரசோட சேவை விரைவாக கிடைக்கணும், அதுக்காக அப்பயே மனு வாங்கி இதெல்லாம் நான் செயல்படுத்துறேன்னு அப்படின்னு ஒரு மனு வாங்குவாங்க இல்லையா. இதுதான் மக்களுடன் முதல்வன் திட்டம். இது ஞாபகம் வச்சுக்கணும்.
மக்களோட முதல்வர் சந்திக்கிறாருனாவே இந்த 3 வந்த பிறகு தான் வருவார். அதே நான் இருக்கேன், முதல்வர் இருக்கேன், நான் முதல்வன்னா 2 சொன்னோம் இல்லையா, அது வேறு இது வேறு மாற்றி போட்டுறக்கூடாது. இது மக்களை முதல்வர் சந்திக்கிறது 3 வந்த பிறகு தான் சந்திப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2023 இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, ஆதி திராவிடர் பழங்குடி சமுதாயங்களை சேர்ந்த அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் முனைவோருக்கான கடல் கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஆதி திராவிடர் பழங்குடி சமுதாயம் இவங்களுக்கு தொழில் முனைவோருக்கான கடன் வழங்கக்கூடிய திட்டமாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே சொல்லியிருக்காங்க முன்னோடிகள் திட்டம், அதிலே இருக்கும் ஆன்சரு 3 முன்னோடிகள் 3 அப்படின்னா வச்சுக்கோங்க. 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு ஒன்று வந்துட்டே பேசிட்டே இருப்பாங்க நியூஸில். இது ஒரு நல்ல திட்டம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னாக ஒரு நல்ல திட்டம் 2024 சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, பவானி ஆற்றில் இருக்கக்கூடிய ஓரி நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னாவே நல்ல திட்டம் 2024. அடுத்து இந்த நியாய விலை கடை பொருளை பாக்கெட்டில் அடித்து விநியோகம் செய்யக்கூடிய திட்டம், இது ஒரு நல்ல திட்டம் தானே. அப்போ 2024 இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலத்தில் ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலை கடையில் முத தொடங்கியிருக்காங்க போல், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நியாய விலை கடை பொருளை பாக்கெட்டில் கொடுக்கறது ஒரு நல்ல திட்டம் 2024. அடுத்து இமைகள் திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். பாலியல் குற்றங்கள்ந்து பெண் குழந்தைகளை காத்தல் தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இமைகள் திட்டம் ஒரு நல்ல திட்டம், பெண் குழந்தைகளை பாதுகாத்து நல்ல திட்டம் தானே. அப்போ 2024 இமைகள்னாவே பெண் குழந்தைகளை தான் இமை மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். அப்போ நல்ல திட்டம் 2024 ஜூன் 23 கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த காவல்காரங்கள் திட்டங்கள்னு ஒன்று வந்திருக்கும். இந்த காவல்காரன் என்னென்னா, கைவிடப்பட்ட நபராக இருக்காங்க, இல்லை முதியோராக இருக்காங்க, இல்லை மண்ணெல்லாம் பாய்ச்சி சாலையில் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட்டு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறது தான் இந்த காவல் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்பர் 1 திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? காவல்காரனாவே இந்த ரோடெலாம் சுற்றிட்டு இருக்காங்க யாரும் இல்லாமல், அப்போ இது ஒரு நம்பர் 1 திட்டம் தானே. அப்போ 2021 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிப்படை என்னன்னு கொடுத்துருக்காங்க, மனிதம் போட்டுருவோம் மனித நேயம் காப்போம், ஒரு கோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, கோல்டன் வேர்டு மாதிரி. காவல்காரங்கள் திட்டம்னாவே மனிதம் போட்டுருவோம் மனித நேயம் காப்போம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 திட்டம் காவல்காரங்கள் திட்டம் 2021. அடுத்து மீண்டும் மஞ்சப்பை இயக்கம்னு ஒன்று வந்திருக்கு. பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்காக இந்த மஞ்சப்பை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. பழசே திரும்பி போகிறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே போகிறாங்க இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே போகிறாங்கப்பா மஞ்சப்பைக்கு. ஃபஸ்ட்டுனாவே 2021. மீண்டும் மஞ்சப்பை ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே போகிறாங்கப்பா 2021. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விவசாயிகளுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, பசுந்தாள் உர விதையை விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறது, பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், மண்ணை காக்கிறதுனால ஒரு நல்ல திட்டம் தானே. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் நல்ல திட்டம்னா 2024. அடுத்து இந்த முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம், இதை பற்றி நியூஸ்லாம் நாம் நிறைய இப்போ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. நிறையா நம்ம தாயுமானவர் அப்படின்னு டிஎன்பிசிலே கொஸ்டின் கூட வந்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது 2 ஆண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப வறுமையாக இருக்காங்க, அந்த வறுமையாக இருக்க குடும்பம் 5 லட்சம் ஏழை குடும்பத்தை வறுமையிலேருந்து மீட்டெடுக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்னா முதலமைச்சரோட தாயுமானவர் திட்டம். தாயாகிறாங்கனாவே நல்லா தானே இருப்பாங்க, நல்ல ஒரு திட்டம் தானே. 2024 முதலமைச்சரோட தாயுமானவர் திட்டம் ஒரு நல்ல திட்டம் ஞாபகம் வச்சோம். 2024 ஜூன் 19. ஓகேவா? 2 வருஷத்தில் வறுமையாக இருக்கக்கூடிய 5 லட்சம் ஏழை குடும்பத்தினரை வறுமையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடியது தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல திட்டம் 2024. அடுத்து இந்த புன்னகை திட்டம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பள்ளி குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக பல் பாதுகாப்புக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை வரன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 to 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவருக்கு பல் சிகிச்சை அடிக்க கொடுத்து தான் புன்னகை திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் கூட படிச்சுக்கோங்க. அடுத்து நீயே உனக்கு ராஜான்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. நீயே உனக்கு ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் கொடுத்துருக்காங்க, தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீயே உனக்கு ராஜா, தமிழகத்தோட பாரம்பரிய கலைகளை காத்தல். ராஜானா பாட்டு பாடுன்னு போகிறாரு, நிலாவே வானத்து மேலே அப்படின்னு பாட்டு பாடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீயே உனக்கு ராஜான்னு சொல்லிட்டா எப்படி அப்படியே பாட்டு பாடுன்னு போவாங்க இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பார்த்து பாட்டு பாட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீயே உனக்கு ராஜா 2023 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று போட்டு
அடுத்து தோழி பெண்கள் விடுதி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. தோழினாவே 3 மாதிரி இருப்பாங்க இல்லையா, நிலா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தோழினாவே 3 மாதிரி இருப்பாங்க, 2023 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா விடுதின்னு சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு தங்கக்கூடிய விடுதி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாக மலிவு முறையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுக்காக விடுதி கட்டி கொடுக்குறது தான் தோழி பெண்கள் தங்கும் விடுதி. அப்போ தோழின்னு வந்தாவே 3 ஞாபகம் வந்துடணும். 3 மாதிரி இருக்காங்க, 2023. அடுத்து இது ஒரு நல்ல திட்டம், முதல்வரோட காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நல்ல திட்டம், காக்கும் கரங்கள்னு வந்தாவே நல்ல திட்டம். இது என்னென்னா முன்னாள் படை வீரர் தொழில் செய்கிறாங்க இல்லையா, முன்னாள் படை வீரர்கள் அவங்க இப்போது அங்கேருந்து வந்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யணும், அவங்க தொழில் தொடங்கிறதுக்கு 1 கோடி வரை வங்கி மூலம் கடன் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட திறனை வளர்ச்சி அடைய செய்கிறதுக்காக இந்த 1 கோடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் இராணுவ பணி அப்போ உயிரிழந்துடுறாங்க இல்லையா படை வீரர், அவங்க குடும்பத்தினரும் இந்த காக்குங்கரங்கள் முதல்வரோட காக்குங்கரங்கள் திட்டத்தில் பயன்பெறலாம், ஒரு தொழில் தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்வர் காக்கும் கரங்கள் யாரை காக்குறாங்க, படை வீரரை காக்குறாங்க. அப்போ ஒரு நல்ல திட்டம் தான். 2024 ஆகஸ்ட் 15. அடுத்து முதல்வர் மருந்தக திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மருந்தகம், மருத்துவம் இல்லை, மருந்தகம். முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க, 2025 பொங்கல் அன்றைக்கி ஜனவரி 14 தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் கட்டமாக ஒரு 1000 மருந்தகங்கள் திறந்துருக்காங்க. குறைஞ்ச விலையில் மருந்து வைப்பாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பொங்கல் அன்றைக்கி மெடிக்கல் திறந்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025 முதல்வர் மருந்தக திட்டம். வேகமாக ஒரு ரிவிஷன், இயர் மட்டும் பார்த்துடலாம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கால்னா 2 கால் ஞாபகம் வச்சோன்னா 2022. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொன்னால் மகளிர்னாவே 3 மாதிரி இருக்காங்க, 2023. அடுத்து விடியல் பயணம், வெடிதுனாவே கதிரவன், ஒரு கதிரவன் தானே வராரு, அப்போ 2021. இது மக்களை தேடி மருத்துவம் வருதுனாவே ஃபஸ்ட் ஆளாக ஓடுவாங்க இல்லையா, 2021. புற்றுநோயை பரிசோதனை பண்ணுறாங்க. அப்போ புற்றுநோயே ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய், அப்போ நல்ல திட்டம் 2024. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இப்போ ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான், அவனை ஃபஸ்ட்டால் நம்ம தூக்கி காப்பாற்றணும் இல்லையா, இது 2021. அந்த கர்ப்பிணி கண்காணிக்க தொலைபேசி ஞாபகம் வச்சுக்கோங்க, 102 சொன்னோம் இல்லையா, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மனம் தொலைபேசின்னு சொன்னோம் இல்லையா, 144/16, அதை மறந்துடாதீங்க. இந்த நடப்பும் நலம் பெறுவோம் 3 வாக்கு சொன்னோம் இல்லையா, நடப்பும் நலம் பெறுவோம் 3 வாக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காரு இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023. இந்த நட்புடன் உங்களோட மனநல சேவையும் இந்த மனம் திட்டமும் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே 2 மனம்னு வந்தாவே நாம் ஒரு மனமாக இருக்கும், இன்னொரு மனமாக மாறுதுன்னு சொன்னால் 2022. புதுமை பெண்ணு சொன்னோம் இல்லையா, புது பெண்ணாவே மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர், 2022. அடுத்து தமிழ் புதல்வன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம புதல்வன் இருக்கானவே நல்ல புதல்வனாக இருப்பான்னு சொன்னோம், நல்லனா 4, 2024. விழுதுகள்னு சொன்னோம் இல்லையா, நல்ல விழுதுன்னு சொன்னோம் இல்லையா, 2024. எழுத்து சொன்னோம் இல்லையா, எழுது 2 இருக்குது, 2022. இல்லம் தேடி கல்வி வருதுனாவே ஃபஸ்ட்டால் ஓடி போய் கற்றுப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டுனா 2021. நான் முதல்வன் சொன்னோம் இல்லையா, நான் இருக்கேன், முதல்வர் இருக்கார், 2 பேர், 2022. அதே மக்களோட முதல்வர் எப்போ சந்திப்பாங்க, 3 வரும்போதுன்னு சொன்னோம், 2023. அது வேர்களை தேடி திட்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஹனிமூன் போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, 2023. ஈர நிலத்தில் விழுந்தா முட்டி உடஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா, முட்டினா 2023. நீலகிரி வரையாடினாவே 3 வரும்போது தான் வேட்டையாடுவான்னு சொன்னோம், 2023. நீங்கள் நலமா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பான்னு சொன்னோம் இல்லையா, இல்லை நலமாக இருக்கேன், இல்லை நான் ஆசமாக போயிட்டேன், இப்படி தான் சொல்லுவோம், அப்போ 2024. உங்களை தேடி உங்கள் ஊருக்கு வரனாவே அது நல்ல ஊராக தானே இருக்கும், நல்ல ஊர்னா 2024. இது மக்களோடு முதல்வர் எப்போ சந்திப்பார்னு சொன்னோம், 3 வரும்போது தான் சந்திப்பார், 2023. இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், இது தொழில் முன்னோடினாவே 3 ஞாபகம் சொன்னோம், 2023. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை என்ன சொன்னோம், அத்திக்கடவு அவிநாசி அப்படின்னா தண்ணியை பற்றிய திட்டம், அதனால் நல்ல திட்டம் அப்படின்னு சொன்னால் 2024. இமைகள்னாவே பெண் குழந்தைகளை இமைகள் மாதிரி பாதுகாத்துக்கணும், அப்போ இது ஒரு நல்ல திட்டம் தானே, பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறாங்கன்னா ஒரு நல்ல திட்டம், 2024. மீண்டும் மஞ்சப்பை ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டுனாவே 2021. மண்ணுயிர் காப்போம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டம்னு சொன்னோம் இல்லையா, நல்லனாவே 4, 2024. முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம்னு சொன்னோம் இல்லையா, தாய்னாவே நல்ல தாய் தானே, 2024. நீயே உனக்கு ராஜா 3 பார்த்து பாட்டு போகிறான்னு சொன்னோம், 2023. தோழி 3 மாதிரி இருப்பான்னு சொன்னோம் இல்லையா, 2023. முதல்வர் காக்குங்கரங்கள்னு சொன்னோம் இல்லையா, படை வீரர்னு சொன்னாவே நல்ல திட்டம், இது ஒரு நல்ல திட்டம், 4, 2024.
அதே மாதிரி முதல்வர் மருந்தக திட்டம் 1000 மருந்தகம் சொன்னோம் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு 2025 பொங்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்தக திட்டம் மறக்காமல் இந்த தகவலாம் பயன்படுத்திக்கோங்க. இது மற்றவர்களுக்கு பயன்படும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மறக்காமல் முழுசாக பாருங்கள். கட்டாயமாக இதிலிருந்து தான் தேர்வுக்கு வினா கேட்டால் கேட்கணும். இது எல்லாமே முக்கியமானது தான், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி.